எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களையும் என்னையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி அவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த 2276வது காலை மன்னா நிகழ்ச்சியை ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையிலிருந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த 2276 காலை மன்னா நிகழ்ச்சியில நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது என்ன காரியத்திற்காக என்று பார்க்கும்போது, இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்புகிறதான ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபைக்காக, அது வளர்ச்சிக்காக, அது போதகருக்காக, மனைவி மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆச்சரியமா இருக்குல்ல? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்று. அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில 2ஆம் அதிகாரத்தில அது 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதே. அல்லேலூயா. இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்கள் தொழில் காரியங்கள்ல, நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்து வேலைகளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் ஒரு நன்மையான காரியம் நடைபெறவில்லை. ஒரு நான் விரும்புகிறபடி, நாங்கள் ஜெபிக்கிறபடி இதுவரைக்கும் குடும்பத்தில இதுவரைக்கும் ஒரு பெரிய காரியம் உண்டாகவில்லை சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஆத்மாவே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்டாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க கையிட்டு செய்கிறோம் அனைத்து வேலைகளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க சொந்த பிசினஸ்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க சொந்த வியாபாரம் வச்சிருக்கலாம், அல்லது கிளினிக் வச்சிருக்கலாம், ஒரு பெரிய மருத்துவமனை வச்சிருக்கலாம். இதுவரைக்கும் பெரிய காரியங்கள் சம்பவிக்கவில்லை சொல்லி நீங்க ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒருவேளை அரசு துறையில, அரசு சம்பந்தப்பட்ட தொழில் காரியங்கள்ல நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு பதவி உயர்வு, எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்திலே செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார், உங்கள் ஊழியத்திலே செய்வார், உங்கள் தொழிலை செய்வார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடன் ஊழியரே, உங்கள் சபையில உள்ள சபைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது உண்மை. நீங்க பிரயாசப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் வளர்ச்சி இல்லை. இந்த செய்திக்கு பின்பு கர்த்தர் உங்க ஊழியத்தில, உங்க சிறுவர் ஊழியத்தில, வாலிபர் ஊழியத்தில, உங்க திருச்சபை ஊழியத்தில, உங்க சுவிசேஷ ஊழியத்தில கர்த்தர் இதுவரைக்கும் செய்திராத பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நல்லா கவனிங்கள். வேத புத்தகத்தில யோவான் சுவிசேஷத்தில பார்க்கும்போது அங்கே 11ஆம் அதிகாரத்தில ஆண்டவர் அங்க ஒரு குடும்பம், ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறது. மார்த்தார், மரியாள், லாசர் என்கிற குடும்பம் இருக்கிறது. கர்த்தர் நேசிக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில ஒரு பெரிய இழப்பு வந்து விட்டது. அங்கே இருக்க தேவன் நேசிக்கிற லாசர் என்பவன் மரித்து போனான். ஆண்டவர் நேசிக்கிற
அந்த குடும்பத்திலே ஒரு துஷ்டி விழுந்து போச்சு. ஒருவர் மரித்து போனார். ஆண்டவர் வருவதற்கு தாமதமாகிறது. ஆண்டவர் 4 நாள் கழித்து வருகிறார். எல்லாரும் சொல்றாங்க, பிறவி குருடரை சுகமாக்கின இவரை எழுப்பியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்தார். வந்து அந்த மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த மார்த்தாள் மரியாள் என்பவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஐயா, அதே தேவன் தான் இன்றைக்கும் வல்லமை குன்றாதவராய் இந்த செய்தி மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புகிற எல்லா காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்று சொல்லி மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்ரம். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன்